வணக்கம். மலரட்டும் வசந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த உலகத்தில் நாம் பலவற்றை பார்த்து தெரிந்து கொள்கிறோம், பலவற்றை கேட்டு தெரிந்து கொள்கிறோம். இன்று நாம் அறியும் திறனின் வெளிப்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரர் சகோதரர் டாக்டர் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள். இவர்கள் பிரம்மா குமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நீங்க சென்ற நிகழ்ச்சியில அறியும் திறனின் சக்கரத்தை பற்றி பேசினீர்கள். எப்படி இது நம் நினைவுகள், நம்பிக்கைகள், சூழ்நிலைகள், இடங்கள், காலங்களின் ஆதாரத்தில் இருக்கிறது என்று கூறினீர்கள். இது எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது? இதற்கு ஒரு விளக்கம் அளிக்க முடியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் எந்த திறன் நம்மிடம் இருக்கின்றதோ அந்த திறன் ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படத்தான் செய்கின்றன. அதிலும் முக்கியமாக 4 வழிகளில் இவைகள் வெளிப்படுகின்றன. ஒன்று நம்மளுடைய மனப்பாங்கு, 2வது நமது சுய உரையாடல், 3வது நமது நடத்தைகள், 4வது நமது உடல் மூலமான வெளிப்பாடு. இப்படியாகத்தான் இந்த அறியும் திறனானது வெளிப்படுகின்றது. அதிலும் முதற்கண் நாம் பார்க்க போவது நமது மனப்பாங்கு. இதை பற்றி ஆங்கிலத்தில் கூறும்போது கூறுவார்கள், ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் ஒன்ஸ் ஆல்டிடியூட் என்று கூறுகின்றார்கள். ஒருவருடைய நிலையை நிலைநிறுத்தச் செய்வது அவர்களுடைய மனப்பாங்குதான் என்று கூறப்படுகின்றது. மனப்பாங்கு நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கினை ஆற்றுகின்றது. நாம் என்னவாக இருக்கின்றோம் அல்லது எப்படிப்பட்டவராக இருக்கின்றோம் என்பது கூட நமதனுடைய மனப்பாங்கின் ஆதாரத்தில்தான் அமைகின்றது. இதில் முக்கியமாக 2 விதமான மனப்பாங்குகள் இருக்கின்றன. ஒன்று நேர்மறையானது, இன்னொன்று எதிர்மறையானது. நேர்மறையான மனப்பாங்கு உள்ளவர்கள் நேர்மறையான உணர்வுகளை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் இயல்பான தன்மையுடன் மிளிர்கின்றது. எப்பொழுது எதிர்மறையான உணர்வுகள் அல்லது எதிர்மறையான மனப்பாங்கினை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எதிர்மறை வாழ்க்கையாகவே அமைந்து விடுகின்றது. ஆகவே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்பவில்லையோ, அதாவது துக்கமான, கவலைகள் நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கையை நாம் விரும்பவில்லையோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு அமைந்து விடுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த மனப்பாங்கு தான். ஆக எதிர்மறையான இந்த மனப்பாங்கினை நாம் பெற்றது எப்படி என்று பார்த்தோமானால், நமது பலவீனத்தின் காரணங்களாக நம்மளுடைய எதிர்மறையான சில குணங்களினுடைய தாரணைகள் மூலமாகத்தான். எதிர்மறையான குணங்கள் அல்லது தீய குணங்கள் என்று நான் எதை கூறுகின்றேன் என்றால், காமம், குரோதம், லோபம், மோகம் மற்றும் அகங்காரம். இந்த முக்கியமான 5 வகைகள்தான். இவைகளுக்கு பல கிளைகள் இருக்கின்றன. அவைகளுக்கு பலவிதமான வெளிப்பாடுகளும் இருக்கின்றன. இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது இந்த 5 தீய குணங்கள் தான். இதைத்தான் நான் எதிர்மறையான குணங்கள் என்று கூறுகின்றேன். இந்த எதிர்மறையான குணங்களை எப்பொழுது நாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதிலிருந்து தான் நமது வாழ்க்கை மன அமைதியற்றதாக, சுகமற்றதாக, மகிழ்ச்சி அற்றதாக அமைந்து விடுகின்றது. ஆக மனப்பாங்கு என்பது நமது வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிக்கின்றது. அதாவது ஆங்கிலத்தில் இதை குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்று கூறுகின்றோம். நமது வாழ்க்கை எப்படிப்பட்ட தரம் உடையதாக இருக்கின்றது என்பது நமது மனப்பாங்கை பொறுத்தே அமைகின்றது. ஆக நாம் செய்கின்ற செயல்கள் நமக்கு எந்த ஒரு வினையை கொடுத்தாலும் சரி, நாம் நமது உறவு முறைகளில் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, இவை அனைத்திற்கும் ஆதாரமாக நமது வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிப்பதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த நேர்மறையான மனப்பாங்குதான்.
இந்த மனப்பாங்கை நாம் சரியான வகையில் பயன்படுத்துவதற்கு நமக்கு அத்தியாவசியமான தேவையாக இருப்பது ஆன்மீக ஞானமாகும். இதைத்தான் நாம் ஆன்மீக அறிவு என்று கூட கூறலாம். அதாவது ஞானம் மற்றும் அறிவுக்குள்ள வேறுபாடு அல்லது வித்தியாசமே இதுதான். அதை ஆங்கிலத்தில் நாலேஜ் அல்லது விஸ்டம் என்று கூறுகின்றோம். ஆக ஞானத்தை எப்பொழுது நாம் புரிந்து கொள்கின்றோமோ, அவற்றை நாம் அறிந்து கொள்கின்றோமோ, அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுகின்றோமோ, அப்பொழுதுதான் அது அறிவு, அதாவது விஸ்டமாக ஆகிவிடுகின்றது. ஆக நாம் அறிவியல் சார்ந்த உலகத்தில் இருந்தாலும் கூட நமது வாழ்க்கை பொருள் பொதிந்த வாழ்க்கையாக அமைய வேண்டுமென்றால் நமக்கு இந்த ஆன்மீக விஸ்டம் அவசியமாக இருக்கின்றது. அதை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் 5000 ஆண்டுகளுடைய இந்த காலச்சக்கரத்தில் ஒரே ஒரு முறை, அதாவது கலியுக முடிவிற்கும் சத்தியத்திற்கு ஆரம்பத்திற்கும் இடைப்பட்ட இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் இறைவன் நமக்கு நல் ஆசிரியராக, சுப்ரீம் டீச்சராக அவதரித்து நமக்கு இந்த தெய்வீக ஞானத்தையும் சகஜ ராஜயோகம் என்ற தியானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். ஆக இந்த கல்வியின் மூலமாக நாம் நம்மிடம் இருந்த எதிர்மறையான குணங்களை, எதிர்மறையான மனப்பாங்குகளை மாற்றி அமைத்து நேர்மறையானவைகளாக ஆக்கிக் கொள்கின்றோம். ஆக இந்த மனப்பாங்கினுடைய ஆதாரத்தில்தான் நம்முடைய எண்ணங்கள் கூட எழுகின்றன. நமது எண்ணங்களை கூட பல வகைப்படுத்தலாம். சில எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கின்றன, சில எண்ணங்கள் நெகட்டிவாக இருக்கின்றன, சில எண்ணங்கள் வேஸ்டாக இருக்கின்றன, சில எண்ணங்கள் நமக்கு துன்பம் தருபவைகளாக இருக்கின்றன. இப்படியாக பலவிதமான வகைகளில் நாம் எண்ணங்களை பிரிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மளுடைய உணர்வுகளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்ற தேர்வை நாம் கொள்ளுவதற்கு இந்த மனப்பாங்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஆக அறியும் திறன் முதலில் மனப்பாங்காகத்தான் வெளிப்படுகின்றது. அதாவது நம்மை உயிர்ப்புடைய ஒரு சக்தியாக, எப்பொழுதும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை நம்முள் கொண்டவர்களாக இருப்பதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த மனப்பாங்குகள் தான். சுய உரையாடல் மூலமாக எப்படி அறியும் திறன் வெளிப்படுகிறது? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? ரொம்ப கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. இந்த சுய உரையாடல் என்பது கூட ஆன்மீகத்தின் வழி நடப்பவர்களுக்கு தான் ஒரு பாசிபிளாக இருக்குது. இந்த தியான முறை பயிற்சி பண்ணுறவங்க இந்த சுய உரையாடல் மூலமாகத்தான் தியானமே செய்கிறாங்க. என்ன கேட்டிங்கனாக்கா, தியானத்துக்கு இன்னொரு பெயர் கூட சுய உரையாடல்னு சொல்லலாம். நமக்கு நாமே பேசிக்கிறது. அதுக்காக நம்ம பைத்தியம் பிடித்தவங்கிற அர்த்தம் கிடையாது. நமக்கு நாம பேசுவது கூட ஒரு கலையாகும், ஆர்ட் என்று கூறுவார்கள். அந்த சுய உரையாடல் ஒரு பெரிய கலையாக இருக்கின்றது. இந்த கலையை நாம் ஏன் கை கொள்ள வேண்டும் என்றால், இதனுடைய வெளிப்பாடு முத்திரையிடுதலாக ஆகிவிடுகின்றது. எதை ஒன்றையுமே நாம் முத்திரையிடுவதற்கு ஆதாரமாக இருப்பது நம்முடைய சுய உரையாடல் தான். அதை நாம் எப்படி நேர்மறையாக கொள்ளுகின்றோம் என்பதை பொறுத்துதான் இந்த முத்திரையிடுதல் என்பது கூட நடந்து விடுகின்றது. உதாரணமாக, ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் அவரை பற்றிய ஒரு முத்திரையை இட்டு விடுகின்றோம். இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படித்தான் பேசுவார், அவர் இதைத்தான் பேசுவார், அவருக்கு இதுவெல்லாம் தெரியாது, இப்படி என்று நாமே ஒரு கருத்தினை உருவாக்கி கொள்ளுகின்றோம். அப்படிப்பட்டவர்கள் மேல் ஒரு ஒப்பீனியனை நாம் உருவாக்கி கொண்டு விடுகின்றோம். இது இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கின்றது. நாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் கூட யாரை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, அதற்கான ஒரு கருத்தை நம்ம மனதுக்குள்ளே உருவாக்கி கொள்ளுகின்றோம். அந்த கருத்து சரியானதாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஏனென்றால் அது நம்மளுடைய அனுபவத்தினுடைய ஆதாரத்தில், அல்லது நமக்கு அவங்களை பற்றிய எவ்வளோ ஞானம் இருக்கின்றதோ, அறிவு இருக்கின்றதோ, அதனுடைய ஆதாரத்தில் அமைந்து விடுகின்றது. ஆனால் நம்மளுடைய அனுபவங்கள் அனைத்துமே கூட சரியானது என்று நாம் கூற முடியாது. ஏனால் இது காலத்திற்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது.
ஆக மாறுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த அனுபவங்கள் அல்லது மனப்பாங்குகளினுடைய ஆதாரத்தில் நாம் இந்த சுய உரையாடலை செய்யும் பொழுது அது நமக்கு மிகுந்த தீமையை விளைவித்து விடுகின்றது. ஏன்னா முத்திரை இடுதல் என்பது ஒரு சரியான பழக்கமாக கொள்ள முடியாது. ஏன் நான் அப்படி அதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அது எப்பொழுதுமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்கின்றது. நீங்கள் சுய கௌரவத்தோடு இருக்கும்போது பிறர் நீங்கள் ஒரு காலத்திலையும் முத்திரையிட மாட்டீர்கள். அவர்களை பற்றிய உயர்வான எண்ணங்களை தான் உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வருவீங்க. அந்த உயர்வான எண்ணங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட பாவனை என்பது உங்களிடந்து வெளிப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பலாபலன் அது எதிரிடையாக உங்கள்கிட்ட வரும்போது அது பாசிட்டிவாகவே வர முடியும். ஆனால் இந்த சுய உரையாடல் என்பது முத்திரை அளிக்கக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால இந்த சுய உரையாடலை கூட எப்படி செய்யணுங்கிறத நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு பாடத்திட்டத்திலேயோ சரி அல்லது குடும்ப வாழ்க்கையிலே சரி யாருமே இந்த சுய உரையாடலை பற்றி நமக்கு சொல்லியே கொடுக்கல. இது ஒரு பெரிய குறைபாடாகத்தான் நான் கருதுகின்றேன். ஆனால் ஆன்மீகத்தில் யார் ஒருவர் ஈடுபடுகின்றாரோ அவருக்கு இந்த சுய உரையாடல் எப்படி நேர்மறையானதாக செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அவர்களால் இந்த சுய உரையாடலை சரியாக செய்யும் பொழுது இந்த முத்திரை இடுதல் என்ற இந்த எதிர்மறையான விஷயத்திலிருந்து விலகி சுப பாவனை உடையவர்களாக அவர்களால் ஆகிவிட முடிகின்றது. எப்போ பாருங்க, உறவு முறைகளில் நீங்கள் சுப பாவனை உடையவராக இருப்பீர்களோ அப்போது நிச்சயமாக உங்களுடைய உறவு முறை இணக்கமானதாக ஹார்மனியாக ஆகிவிடுகின்றது. ஆகவே இதுதான் இரண்டாவது முறையாக சுய உரையாடலின் மூலமாக இந்த அறிவியும் திறமானது வெளிப்படுகின்றது. அடுத்தது, இந்த தேகத்தின் மூலம் எப்படி இந்த அறியும் திறன் வெளிப்படுகிறது? இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? இந்த தேக வெளிப்பாடு என்பது முக்கியமாக நம்ம சொல்லணும்னா மொழியாக வெளிப்படுகின்றது. இப்போ பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நேரில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கேள்வி கேட்குறாங்க, இவங்க பதில் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, கேட்குறாங்க, இதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ செயல்கள் நடைபெறுகின்றன என்பதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல விஷயங்கள் சூக்ஷமாக நடைபெறுகின்றன. முதல்ல என்னுடைய மனதில் எண்ணங்கள் எழுகின்றன. அந்த எண்ணங்கள் எந்த மொழியாகவும் எழுவதில்லை, இது வெறும் எண்ணங்களாகத்தான் எழுகின்றன. ஆனால் இந்த எண்ணங்கள் சில கருத்துக்களை உருவாக்குகின்றன. அந்த கருத்தை நான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதுதான் நம்மளுடைய கம்யூனிகேஷன். என்னிடம் எழுகின்ற கருத்துக்களை உங்களிடம் நான் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காக தான் நாம் இப்போ வந்திருக்கின்றோம். ஆக என்னுடைய கருத்தை நான் உங்களிடம் சேர்க்க வேண்டும் என்றால் எந்த மொழியை நாம் கொள்ள வேண்டும்? ஏனென்றால் எனக்கு பல மொழிகள் தெரியும். அதுலேயும் ஹிந்தி எனக்கு ரொம்ப சரளமாக தெரியும். நான் ஹிந்தியில் பேசிடலாம், ஆனால் உங்களுக்கு எதுவுமே புரியாது, ஏன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கும் எனக்கும் பொதுவான நீங்கள் அறிந்த மொழியான தமிழை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எனது மனதில் எழுகின்ற கருத்துக்களை நான் தமிழ் மொழியில் வாய் மூலமாக பேசுகின்றேன். ஆக அந்த மொழியை நான் சப்தமாக மாற்றுகின்றேன், வாய் மூலமாக அதை அனுப்புகின்றேன். நம் இருவருக்கும் இடையில் காற்று இருக்கின்றது. அந்த காற்றின் காரணத்தினால்தான் இந்த சப்தமானது உங்கள் காதில் ஒலிக்கின்றது. காதிற்கு வரும்பொழுது அது மொழியாக வருவதில்லை, வெறும் சப்தமாகத்தான் வருகின்றது. இந்த சப்தத்தை உங்களுடைய மூளை கேட்கின்றது. அந்த மூளைக்கு இந்த மொழி தெரிகின்ற காரணத்தினால் அந்த சப்தத்தை மொழியாக மாற்றுகின்றது. ஆத்மாவிலே புத்தி என்ற ஒரு சக்தி இருக்கின்றது, அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய மற்றும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. இந்த கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியின் திறனால் அது என்ன சொல்லுகின்றேன் என்பதை கண்டுகொண்டு புரிந்து கொள்கிறது. அதற்கு ஏற்ப நீங்கள் தலையை ஆட்டுகின்றீர்கள். ஆக என் மனதில் எழுந்த எண்ணங்களை கருத்தாக மாற்றி, மொழியாக மாற்றி, சப்தமாக மாற்றி, அதை நீங்கள் சப்தமாக கேட்டு மொழியாக மாற்றி கருத்தை புரிந்து கொண்டு நீங்கள் தலையசைக்கின்றீர்கள். ஆக இந்த காரியம்
ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் நடந்தது. இத்தனை காரியங்கள் அதி சூக்ஷமமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்காகத்தான் மொழி கூட நமக்கு அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. ஆனால் மொழிதான் எல்லாமும் அல்ல. மொழி நம்மளுடைய தொடர்பாற்றலுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றதை தவிர அதைவிட அதுக்கு பெரிய மதிப்பு என்பது கிடையாது. உதாரணமாக, இறைவனுடன் நாம் தொடர்பு கொள்ளும்போது எந்த மொழியையும் ஆதாரமாக கொள்ளுவதில்லை. நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாகவே நாம் அவருடன் தொடர்பினை கொள்ளுகின்றோம். நாம் நினைத்த மாத்திரத்தில் அந்த நினைவு அவரை அடைந்து விடுகின்றது. ஆகவேதான் இறைவன் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது மிகவும் அழகாக கூறுகிறார், என் ஒருவனையே நீங்கள் நினைவு செய்யுங்கள். அந்த ஒருவரை நாம் நினைவு செய்யும் போது, அவருடன் நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது, அவரிடம் நம்மை நாம் இணைத்து கொள்ளும் பொழுது அவரிடமிருந்து அளப்பரிய சக்திகளை பெறுகின்றோம், குணங்களை பெறுகின்றோம். நமது வாழ்க்கைக்கான ஒரு வழி காட்டுதல்களையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை நடைமுறையில் சாத்தியமாக்குவதற்கு கூட அவருடைய சக்தி நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஆக இந்த தேகத்தின் வெளிப்பாடாக மொழியை நாம் முக்கியமாக கூறினாலும் கூட சைகையின் மூலமாக கூட நாம் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் பாடி லாங்குவேஜ் என்று கூட கூறுவார்கள். இறைவனிடமிருந்து நாம் அறியும் திறனை பெறுவதற்கு இந்த பாடி லாங்குவேஜ் முக்கியமான பங்கை வகிக்கின்றது. அங்கு நாம் எந்த மொழியில் பேசுகின்றோம் அல்லது எந்த மொழியில் உறவாடுகின்றோம் என்பது முக்கியமல்ல. நம்முடைய எண்ணங்களினுடைய பரிமாற்றம் என்பது இலகுவாக ஆகிவிடுகின்றது. ஆகவே அறியும் திறம் என்பது மொழியாத சைகை மொழியாக கூட வெளிப்படுகின்றது. அடுத்தது மனப்பாங்கு எப்படி வெளிப்படுகிறது என்ற ஒரு விளக்கம் தர முடியுமா? நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த விஷயத்தில் மனப்பாங்கு என்பது மெயினாக எண்ணங்களாகவும் உணர்வுகளாகவும் தான் வெளிப்படுகின்றன. ஆனால் இதில் முக்கியமான நான்காவது ஒரு விஷயம் என்னென்னா, நடத்தையின் மூலமாக அறியும் திறன் வெளிப்படுகின்றது. நடத்தை என்றால் என்ன? சிலர் பார்த்தீங்கன்னா, என்னால் மாற்றிக்கொள்ள முடியும், ஆனால் என்னுடைய பழக்க வழக்கத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று பலர் தங்களுடைய கருத்துக்களை கூறுகின்றார்கள். தங்களுடைய அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் கூறுகின்றார்கள். இந்த நடத்தை அல்லது பழக்க வழக்கம் எப்படி நம்முள் ஏற்பட்டது? எப்படி ஒரு பள்ளத்தை தோண்ட தோண்ட அது ஆழமாகுமோ, அதே போன்று ஒரு காரியத்தை நாம் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது ஆழமாக ஆகிவிடுகின்றது. அதே மாதிரி தான் எந்த ஒரு செயலையும் நாம் பல முறை திரும்பி செய்யும் பொழுது அது நம்மளுடைய சம்ஸ்காரமாக மாறிவிடுகின்றது, நடத்தையாக மாறிவிடுகின்றது. அதை மாற்றுவது என்பது நமக்கு கடினமாக ஆகிவிடுகின்றது. ஆகவே நடத்தை அல்லது பழக்க வழக்கங்கள் என்பது கூட நம்மளுடைய அறியும் திறனின் ஒரு வெளிப்பாடு என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். ஒருவருடைய மனப்பாங்கை நாம் பார்க்க முடியாது, ஆனால் ஒருத்தருடைய நடத்தை மூலமாக அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. ஏனென்றால் எந்த ஒன்றுக்கும் வெளிப்பாடு என்பது இருக்கின்றது. வெளிப்பாடை வைத்துதான் நாம் உள்ளுணர்வுகளை தெரிந்து கொள்கின்றோம். உதாரணமாக, ஒருவர் பார்க்கின்ற பார்வையிலேயே அவர் நம்மை விரும்புகின்றாரா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒருவர் பேசுகின்ற பேச்சிலிருந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒருவருடைய நடத்தையை வைத்து கூட அந்த நடத்தை நம்மளுடைய உறவு முறையை இணக்கமாக வைத்து கொள்ள உதவுகின்றதா இல்லையா என்பதையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆக நடத்தை என்பது, நம்மளுடைய பழக்க வழக்கம் என்பது நம்மை யார் என்பதை உலகுக்கு காட்டுகின்றது, பிறருக்கு காட்டுகின்றது. ஆக வெளிப்பாடுகள் மூலமாகத்தான் நாம் உள்ளார்ந்த நினைவுகளை, உள்ளார்ந்த உணர்வுகளை, உள்ளார்ந்த எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம். உதாரணமாக, நீங்கள் பார்க்கின்ற பார்வையின் மூலமாகவே நீங்கள் என்னை விரும்புகின்றீர்களா, என்னை பற்றிய எண்ணங்கள் என்னவாக உங்களுடைய மனதில் எழுகின்றன என்பதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவர் திடீரென தன்னுடைய முகத்தை நிரப்பிக் கொள்கிறார் என்றாலே நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், அவர் என்னை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருக்கின்றார், என்னிடம் அவர் உறவு கொள்ள விரும்பவில்லை
என்னை அவர் இப்பொழுது அவாய்டு செய்கின்றார் என்பது எல்லாம் உங்களுடைய மனதில் எண்ணங்களாக வெளிப்பட்டு விடுகின்றன. அப்பொழுது உங்களுடைய உள்ளார்ந்த நிகழ்வுகள் வெளிப்புற அந்த நடத்தையின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. நீங்கள் அறியும் திறனை பெற்று இருக்கின்றீர்கள். ஆக மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அளப்பெரிய சக்தியானது இந்த அறியும் திறன்தான். இந்த அறியும் திறனுடைய ஆதாரத்தில்தான் இவனுடைய செயல்கள் நடைபெறுகின்றன. இப்போ நாம் அறியும் திறனுடைய சக்கரம் என்னங்கிறத இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஆனால் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருவருடைய மனப்பாங்கு என்பது கூட எப்படி வெளிப்படுகின்றது என்றால் அவருடைய செயல்கள் மூலமாக தான். ஒருவர் சும்மாவே உட்கார்ந்து இருந்தார்னா எந்த ஒரு அசைவும் இல்லாமல், எந்த ஒரு செயலும் இல்லாமல், எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் அவர் உட்கார்ந்துருந்தார்னா அவரை பற்றிய மனப்பாங்கை நீங்கள் அறிந்து கொள்வது மிக மிக கடினம். அதற்கு பதிலாக அவர் எழுவது, உட்காருவது, பார்ப்பது, தலையசைப்பது போன்ற பாடி லாங்குவேஜ் மூலமாக கூட அவருடைய மனப்பாங்கை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த மனப்பாங்கு எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்பதான் நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் செயல்களும் நடைபெறுகின்றன. ஆக செயல் என்பது ஒரு கண்ணாடியாக இருக்கின்றது. நம்மளுடைய மனதில் எழும் எண்ணங்களுடைய கண்ணாடியாக இருப்பது நம்மளுடைய செயல்கள் தான். ஆக அந்த செயல்கள் நமக்கு விருப்பம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது நமக்கு விரும்பாதவையாக இருக்கின்றதா என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய உறவு முறை அமைகின்றது. ஆக இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம், தினசரி குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் மற்றொருவரை சரியாக புரிந்து கொள்வதில்லை. அதற்கு காரணம் இந்த அறியும் துறையினுடைய குறைபாடு தான். நாம் அவங்களுடைய பலகீனத்தை பார்க்குறோம் அல்லது குறைபாடை பார்க்குறோம். அந்த குறைபாடை பார்க்கின்ற காரணத்தினால அவர்களுடைய நிறைவு நமக்கு தெரிவதில்லை. எதை எப்படி பார்க்க வேண்டுமோ அதை அப்படி நாம் பார்ப்பதற்கு பதிலாக நமது விருப்பத்திற்கு இணங்க அதை பெரிசுபடுத்தியோ அல்லது நமது விருப்பத்திற்கு அல்லாத விஷயங்களை நாம் சிறிதுபடுத்தியோ பார்த்து விடுகின்றோம். ஆக இந்த அறியும் திறனின் வேறுபாடை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உறவு முறைகளும் சரி, உணர்வுகளும் அமைந்து விடுகின்றன. ஒவ்வொரு மனிதனும் கூட எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், இலகுவாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகின்றான். இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆனால் எப்பொழுதும் அப்படி அவனால் இருக்க முடிகின்றதா? அவனது வாழ்க்கை அப்படி அமைந்து விடுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்ற பதிலைத்தான் நீங்கள் அளிப்பீர்கள். இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால், நம்முடைய சுய கௌரவத்தை நாம் இழந்து விட்டதுதான். அந்த சுய கௌரவத்தை நாம் இழப்பதற்கு ஆதாரமாக இருப்பது நாம் சுய அடையாளத்தை இழந்து விட்டதுதான். இந்த நிகழ்ச்சியில ரொம்ப அழகா எங்களுக்கு இந்த அறியும் திறனின் வெளிப்பாடுகளை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்தீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில் சகோதரர் நம்முடன் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். நம்முடைய அறியும் திறனை வளர்த்து கொண்டால் நமது சுய கௌரவமும் அதிகரிக்கும். இந்த அறியும் திறனின் வெளிப்பாடுகள் மனப்பாங்கு, சுய உரையாடல், செயல்கள் மற்றும் தேகத்தின் வெளிப்பாடுகளாய் வெளிப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், மனதில் மலரட்டும் வசந்தம், மலரட்டும் மலரட்டும் வசந்தம், வாழ்வில்